நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? இன்ஸ்டாகிராமை திறந்தாலே எங்கு பார்த்தாலும் வெறும் வாழைப்பழ வரைபடங்களாகவே தென்படுகின்றன. அந்த அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜிப்லி ஆர்ட் அப்படின்ற ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நானோ பனானா 3D ஆர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்லேருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் இதை கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுற அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடலாம். அதில் ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதுதான் சரி. ஓகே, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஐக்கனில் போய்ட்டு ஜெமினி ஏஐ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டாக வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. இதெல்லாம் கஸ்டமர் ஓப்பன் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக லிங்க் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணணும். ஸோ மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஹலோன்னு போட்டு இங்கே மெயில் ஐடி இருக்க உங்கள் பேர் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ரெண்டாவது இருக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். இதில் 3வது இருக்க அந்த மீடியா பிக்கர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டேரெக்டாக உங்கள் ஃபைல் மேனேஜர்லேயே வந்து வந்துடுவீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போல்லாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சும்மா இருக்க பொம்மைக்கு கீ கொடுத்தா தான் ஆடும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு கீ கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்டு. அந்த ப்ராம்ப்ட் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போகாதீங்க. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அதுக்கு கீழே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் டிரைவோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதில் தான் அந்த ப்ராம்ப்ட் இருக்குது. காப்பி பண்ணி யூஸ் பண்ணிங்க. அவ்வளோதான், வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுக்கு மேலே தான் மேட்ரே இருக்குது. ப்ராம்ப்ட்டை போட்டுட்டு அம்புக்குறியை தொட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துடும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கேயுமே டவுன்லோட் ஐக்கானே காட்டாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்குது. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா குத்து மதிப்பாக ஒரு கிளிக்கை போட்டு விட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். சப்போஸ் அப்படியும் சில டைம் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபோட்டோவே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு முன்னாடி அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.